என்னது, ஐஸ்வர்யா ராய் வரமாட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? உங்க பேச்ச நம்பித்தானே ஐஸ்வர்யா ராய் கையால பரிசு கொடுக்கப்படும்னு ஊரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். தெரு தெருவா போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டியிருக்கோம். இப்ப திடீர்னு வரமாட்டாங்கன்னு சொன்னா எப்படிங்க? தம்பி, ஐஸ்வர்யா ஏற்பாடு பண்றேன்னு சொன்னது உண்மைதான். அடுத்த வாரம் நம்ம ஷூட்டிங் நடக்கும். அப்படியே உங்க விழாவுக்கு அனுப்பி வைக்கலாம்னு தான் ஒத்துக்கிட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா ஷூட்டிங் தள்ளி போயிடுச்சு. நான் என்னப்பா பண்ண முடியும்? சார், ஐஸ்வர்யா ராய் விஷயத்தை நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்கிறோம் சார். நாங்க கொடுத்த 30 லட்சமும் அதுக்குரிய வட்டி தொகையை இன்னைக்கு கொடுக்கறதா சொன்னீங்க. முதல்ல அதை கொடுங்க சார். என்ன தம்பி புரியாம பேசுறீங்க? படத்தில் நடிச்ச ஹீரோயின் திடீர்னு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா, ஷூட்டிங்கே கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். அப்புறம் எப்படி தம்பி பணத்தை திருப்பி கொடுக்க முடியும்? இங்க பாருங்க, எங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தணும்னு நினைச்சீங்க, அப்புறம் நடக்கிறதே வேற. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாதீங்க. நான் பல பேர்கிட்ட ஏமாந்திருக்கேன் தவிர யாரையும் ஏமாத்ததில்ல. கண்டிப்பா உங்க பணத்தை வட்டியை கூடுதலா போட்டு கொடுத்துறேன். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து 3 மாசம் பொறுத்துங்க. 3 மாசமா? சார், என்ன சார் சொல்றீங்க? இப்ப நான் பணத்தோட போகல, அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எங்களை அடிச்சே கொன்றுவாங்க. வட்டி தான் கூடுதலா போட்டு தரேன்னு சொல்றதுல அப்புறம் எதுக்குப்பா அனாவசியம் பயப்படுற?